ஹாய். லாஸ்ட் வீடியோ நம்ம மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரை பத்தி பார்த்திருந்தோம். அவர் ஆன்மீகம் சார்ந்து அவர் பேசினது, சித்தர்கள் சார்ந்து அவர் பேசினதெல்லாம் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆயிருக்கு, இல்ல பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம் இல்லையா? எனக்கு என்ன ஒரு பயம் இருந்தது அப்படின்னா, எங்க இப்போ இவரு சித்தர்கள பத்தி பேசுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா, எல்லாருமே சித்தர்களையே ஏதோ ரொம்ப கிண்டல் பண்ற அளவுக்கு வந்துருச்சோ! அப்ப சித்தர்கள யாரும் நம்ப மாட்டாங்களோ! அப்படின்ற மாதிரி. ஆனா, இறைவன், கடவுள் அப்படின்னா கூட நம்ம அவங்கள பார்த்திருக்க மாட்டோம் கண்ல. ஆனா வாழ்ந்த சித்தர்கள் அப்படிங்கும்பொழுது, இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்க சித்தர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் நமக்கு அந்த சித்தர்கள் மேல இருக்க நம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அதுல எந்தவித ஒரு அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அங்க எந்த மாதிரியான ஒரு அசைவுமே வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே, என்னோட ஒரு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் 2 விஷயம் இருக்கு. அத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். வீடியோக்குள்ள போலாம். நான் கேள்விப்பட்ட என்னோட இந்த பெர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு 2, 3 வருஷம் முன்னாடியே நடந்திருக்கு. ஆனாலும் எனக்கு அது ஒரு வீடியோ போட போட வேண்டாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ மீன் போட வேண்டாமேன்னு இல்ல. இத ஒரு வீடியோவா நம்ம போடணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நார்மலா தான் இருந்தது. மேபி இவ்வளோ நாள் நான் போடாம இருந்ததுக்கான ரீசன் கூட இதுவா இருக்கலாம். ஏன்னா சித்தர்கள் அப்படிங்கிறவங்கள நான் முழுமையா நம்புறேன். யாராவது இந்த மகாவிஷ்ணு பேச்சுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்க இந்த பேக் ஃபயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, சித்தர் மேல நம்பிக்கை இருந்தவங்களும் அத இழக்க வேண்டாம். இல்ல அப்படின்னு சொன்னவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னாலும், கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் எங்கேயாவது கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஓகே, ஏதோ ஒண்ணு இருக்கு. அறிவியலுக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்டுக்கு வாங்க. ஓகே. நான் ரெகுலரா கணக்கம்பட்டி மந்த்லி ஒன்ஸ் போவேன் அப்படின்னுட்டு நான் நெறைய வாட்டி நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். சோ, இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே அந்த மிராக்கிள் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அதுவுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு அங்க கிடைச்சது தான். ஆக்சுவலி நம்ம எப்படி போனோம் அப்படின்னா, பழனிக்கு நம்ம ஊர்ல இருந்து பழனி பஸ் ஏறுறோம். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிருவோம் பழனில இருந்து. அங்கேருந்து ஒரு பஸ் கோவிலுக்கே போய் நிப்பாட்டுவாங்க. அதாவது எப்படின்னா, ஜீவசமாதிக்கு அந்த ஏரியாக்கே போய் உள்ள நிப்பாட்டுறது கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரு திண்டுக்கல் ஹைவேல நம்ம கணக்கம்பட்டிங்கிற ஸ்டாப்பிங்ல இறங்கி, அங்கேருந்து ஒரு ஆட்டோ புடிச்சு உள்ள கோவில் வரைக்கும் போறது. இப்படிதான் 2 டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கும். இப்படி நம்ம கோவிலுக்கு போறதுக்கு. நான் ஆரம்பத்துல நான் சொல்றது அப்போ இப்படி கோவிலுக்குன்னு தனியா பஸ் விடாத டைம்ல நான் சொல்றேன். அப்ப நான் ஆட்டோல தான் போயிட்டு இருப்பேன். அங்க ஆட்டோல ஒரு அம்மா ஏறி உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க இவர் பாத்தீங்கன்னா மார்ச் மந்த்ல இவரு மகா சமாதி அடைஞ்சிருக்காரு. கணக்கம்பட்டி மூட்ட தாத்தா அப்படிங்கிறவரு. சோ நான் நேர்ல பார்த்ததுல 2014 ஆர் 15 எனக்கு சரியா தெரியல. ஐ திங்க் 15 நினைக்கிறேன். அப்ப எனக்கு ரொம்ப அந்த மாதிரி பர்சனலான ஒரு புடிச்சிருக்கு. ஏதோ ஒரு வகையில அவர பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். நமக்கு அவர பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போயிட்டு இருக்கோம். ஆனா அவர் கூட இருந்தவங்க நம்மகிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் பொழுதுங்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அததான் முக்கியமா நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்ககிட்ட அந்த ஆட்டோல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த ஆட்டோல எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 3 பேர் தான் இருக்கோம். நானும், ஒரு பொண்ணு, அந்த வயசான பாட்டி. அவங்க ஏறி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த கணக்கம்பட்டியிலேயே ஒரு ஹோட்டல், சின்ன ஹோட்டல், இட்லி கடை. ஹோட்டல் கூட இல்ல. அது ஒரு இட்லி கடை மாதிரி சின்னதா வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பயங்கரமான மழை அந்த அன்னைக்கு. மதுரையில இருந்து ஒரு ஃபேமிலி கார்ல வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 7, 8 பேர் இருப்பாங்க. பொம்பளைங்க, ஆம்பளைங்க, குழந்தைங்க அப்படின்னுட்டு ஒரு 2, 3 ஃபேமிலி ஒரு பெரிய கார்ல வந்தாங்கம்மா. வரும்போது பயங்கரமான மழை, கரண்ட் இல்ல. வெறும் மாவு மட்டும் தான் இருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது ஏதாவது பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டனால, கரண்டே இல்லாம கொஞ்சம் சாம்பார் தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்க ஏதோ ஏதோ அம்மிலயோ, ஆட்டுக்கல்லயோ ஏதோ ஒண்ணு அரைச்சு அப்படிதான் நாங்க குடுத்தோம். ரொம்ப அந்த அன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்காகவே நாங்க இத பண்ணுனோம். சூடா தோசை சுட்டு இந்த மாரி ஒருத்தருக்கு இவ்ளோ அந்த மாரி அவங்க கொஞ்சம் எலாபரேட்டா சொன்னாங்க. சரிங்களா? சொல்லிட்டு அதுக்கான காசு குடுத்துருக்காங்க இவங்க. அதாவது ஃபுட்டுக்கு காசு குடுத்துட்டு, அது இல்லாம ஒரு ரூ. 400 குடுத்துருக்காங்க. இவங்க அது வேண்டாம் அப்படி சொல்லி குடுத்துட்டாங்க. இப்போ அந்த கார் அந்த ஹோட்டலுங்கிறது கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்ல இருக்கு. அங்கே இருந்து ஜீவசமாதி அவர் உயிரோட இருந்த டைம்ல இது. போயிருக்கு அந்த ஃபேமிலி. மதுரையில இருந்து எந்த ஃபேமிலி வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டுருக்காரு. நல்ல மழையில வந்தீங்களா? ஏன்னா அவர் எப்படி எப்படி சொல்றது? எப்படி கூப்பிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளைங்கள எல்லாரையுமே சாமி அப்படி கூப்பிடுவாரு. லேடீஸா இருக்க எல்லாத்தையுமே மாரியம்மா அப்படிதான் கூப்பிடுவாரு. எந்த லேடி போனாலுமே அவர் மாரியம்மன் தான் கூப்பிடுவாராமா. ஆம்பளைங்கன்னா சாமின்னு கூப்பிடுவாரு. சோ, நீங்க மாரியம்மா கடையில இட்லி சாப்பிட்டு வந்தீங்களா? தோசை சுட்டு அதாவது நான் என்னன்னா எனக்கு அந்த அம்மா எனக்கு சொன்னாங்க இல்லையா? அத யாரு சொல்றாங்கன்னா, மூட்ட தாத்தா அங்க இருந்துட்டே சொல்றாராம்.
யாரெல்லாம் சட்னி வாங்கி சாப்பிட்டாங்க, யாரெல்லாம் வந்து சாம்பார் வச்சுக்கிட்டாங்க, அந்த அம்மா கடையில இல்லைன்னு சொன்னதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இவங்க 400 ரூபாய் கொடுத்து அந்த அம்மா வேண்டான்னு சொன்னாங்க இல்லையா, அது வரைக்கும் அங்க என்ன நடந்தது, அதாவது அவங்க காரை விட்டு இறங்கி கடைக்குள்ள வந்து கார்ல ஏறி ரிட்டர்ன் அங்க வர்ற வரைக்கும் அந்த ஹோட்டல் கடையில என்ன நடந்ததோ அது அப்படியே அவர் அங்க இருந்து சொல்லியிருக்கிறாரு. இவங்க சாமியெல்லாம் கும்பிட்டு ரொம்ப அது ஒரு மாதிரி அழுது இவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும். இவருக்கு எப்படி தெரிஞ்சது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க திரும்ப ரிட்டர்ன் அந்த கடைக்கு வந்து இறங்கி இந்த அம்மா கிட்ட, அதாவது யார்கிட்ட, என்கிட்ட ஆட்டோல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி அவர் சொன்னாருமா, உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி சொன்னாரு, ரொம்ப எங்களுக்கே நாங்க இனிமே ரெகுலரா வரலான் இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா இந்த கோவில் வந்ததுல, அப்படி இப்படின்லாம் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுல இருந்து இந்த அம்மாக்கு பாத்தீங்கன்னா அவர் மேல இருக்க அந்த மரியாதை பக்தி எல்லாமே இன்னும் ஜாஸ்தி ஆயிருக்கு. அவர் இறந்ததாவே நான் நினைக்கல. அவர் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாருங்க இங்க என்ன நடந்ததுன்னு. அவரு எங்கேயோ உள்ள இருக்கிறாரு, நான் இங்க கடையில உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சோ இது எல்லாமே சித்தர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சாதாரணமா நடக்கும். நமக்கு தான் இது பெருசா தெரியுது. அந்த ஒரு சக்தி வாய்க்கு பெற்றுட்டாங்கன்னா கண்டிப்பாவே அவங்களுக்கு வந்து கிளியர் கட்டா தெரியுங்க. சொல்லுவாங்கல்ல, சித்தர்களுக்கு வந்து முக்காலமும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கிறது அந்த சைட்ல பெரிய அதிசயம் கிடையாது. மனுஷங்களா இருக்க நமக்கு இது அதிசயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நான் கோவில் போயிட்டு ரிட்டர்ன் கிளம்பும் போது கணக்கம்பட்டியில இருந்து நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு. அந்த பழனி பஸ்ல ஏறி உட்கார்ந்து போயிட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஆமா, அப்ப ஒருத்தர் வந்து என் பக்கத்துல மொட்டை அடிச்சுட்டு இருந்தாரு. அம்மா கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க அப்படின்னு. இதுல என்ன ஒரு கொடுமைனா, அந்த மூட்டை தாத்தா வந்து அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு லோவர் காஸ்ட் அந்த ஒரு ஃபேமிலியில பிறந்திருக்கிறாரு. அதையும் அவர் சொல்லி சொன்னாரு. அப்ப நினைச்சுக்கிட்டேன், சித்தரா இருந்தா கூட இவங்க வந்து நம்ம எல்லாம் இப்படி இருக்கும் பாருங்க நம்ம மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அவரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி சொன்னார்னா, ஒரு ஃபேமிலி அதே மாதிரி கார்ல வந்திருக்கிறாங்க, நடக்க முடியாத ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. வரும்போது தாங்கியோ அந்த வீல் சேர் வச்சு எதுலயோ வந்தாமா. இதெல்லாம் எப்போனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவர் அப்ப இருந்து கூடவே இருந்து பார்த்தது. அதை எனக்கு சொல்றாரு. சரிங்களா? இப்ப வந்து மூட்டை தாத்தா கிட்ட அந்த ஃபேமிலி வந்திருக்காங்க. என் பையன் நடக்க முடியலன்னு சொல்லி அந்த ஃபேமிலி சொல்றாங்க. இவர் என்ன பண்ணிருக்காராம், அந்த கார் அவங்க எந்த கார்ல வந்தாங்களோ அந்த காரை வந்து பின்னாடியே நீ வந்து கார்ல உட்காந்துதான் அந்த பையனால வர முடியும், நடந்து வர வாய்ப்பே கிடையாது. காரை அந்த பையனை தள்ளிட்டே வர சொல்லியிருக்கிறாரு. இவரு சும்மா கூட வந்துட்டே இருந்திருக்கிறாரு. இப்படி சும்மா அப்படியே போ அது மாதிரி பேசிக்கிட்டே வந்திருக்கிறாரு. போ அப்படின்ற மாதிரி ரொம்ப தூரம் வந்திருக்கிறாரு. எனக்கு அந்த ஏரியா பேர்லாம் எனக்கு தெரியல. எவ்வளவு தூரம் ரிட்டர்ன் வந்துட்டு திரும்ப காரை அவங்க திருப்பிட்டு திரும்ப இந்த பையனை தள்ளிட்டே வர சொல்லியிருக்கிறாங்க. கோயிலுக்குள்ள வந்த உடனே அந்த பையன் வந்து 2 கால்ல நார்மலா நடந்தான். இதை வந்து நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு நிஜமாவா நான் நம்பல. ஏன்னா நம்ம என்னதான் கோயிலுக்கு போறோம் வரோம், என்ன அந்த அன்பு இருக்கு பக்தி எல்லாமே இருந்தா கூட இப்படி ஒரு விஷயத்த நம்ம வந்து காதுல கேட்கும் பொழுது நிஜமாவா அப்படின்னாங்க. ஆமாமா, வரும்பொழுது வந்து அவங்க வீல் சேர்ல வந்தாங்க. அந்த பையனை உட்கார வச்சுதான் கூட்டிட்டு வந்தாங்க. போகும்போது அந்த வீல் சேரை மடக்கி கார் டிக்கில வச்சுட்டாங்க. அந்த பையன் அந்த ஃபேமிலி ரொம்ப அழுது. ஏன்னா அதை நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பையனுக்கு வந்து நடக்கவே முடியாம இருந்திருக்கான். அந்த பையனை வந்து இப்படி ஒரு இதெல்லாம் என்னன்னா கர்மா. அவரோட அந்த மூட்டை தாத்தாவோட வேலையே மனுஷங்க நம்மளோட கர்மாவை எடுக்கிறது தான். சரிங்களா? சோ யார் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கறது அவர் கண்டிப்பா தெரியும். சோ இந்த 2 விஷயம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. சித்தர்கள் அப்படிங்கிறவங்க எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. சும்மா சாதாரணமா இந்த மீடியா சொல்றதுலயோ, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, அதுக்கப்புறமா உட்கார்ந்துட்டு யாரெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, கண்ணுக்கு தெரியாம அவங்கனால புரிஞ்சுக்க முடியல. அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, எனக்கு அதை வந்து உணர முடியல அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம வராம இருக்கிறது வந்து பெட்டர். சரிங்களா? ஏன்னா இன்னொருத்தரோட நம்பிக்கையை வந்து நம்ம கெடுக்க கூடாது. அவங்களோட மனதை வந்து எந்த விதத்திலயுமே நோகடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. சோ சித்தர்கள் இருக்கிறாங்கிறத நம்புங்க. கண்டிப்பாவே இருக்காங்க. இதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் இந்த டைம்ல. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு சித்தர்கள் யாரும் இல்ல, அப்படி இப்படி பாவ புண்ணியம் கிடையாது, நல்லது கெட்டது கிடையாதுன்னா சொல்லிட்டு இப்ப ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு மீடியாலாம். ஓகே, சோ கண்டிப்பா நம்புங்கப்பா. உங்களுக்கு எந்த சித்தர்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களோ, யாரை நீங்க குருவா ஏத்துட்டு இருக்கீங்களோ அவங்கள முழுக்க முழுக்க நம்புங்க. கண்டிப்பா வந்து அவங்க உங்களை வந்து வேற லெவல்ல கண்டிப்பா உங்களோட லைஃப் போகும். உடனே வேற லெவல் லைஃப் அப்படின்னா காசு பணம் எல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு மன நிம்மதியை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சூப்பரா வாழ முடியும். சரிங்களா? சோ இததான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நினைச்சது சொல்லியாச்சு. தேங்க்யூ.